சம்மரில் நம்ம அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக்காவது ஏதாவது ஒரு ஹெர்பலான ஹேர் பேக் போடணும். லாஸ்ட் வீக் உங்களுக்கு இதே வெந்தயம், உளுந்து, செம்பருத்தி எல்லாத்தையும் போட்டு ஒரு ஹேர் பேக் காமிச்சேன். இது இன்னொரு சாஃப்ட் மைல்டு நரிஷிங் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா கொஞ்சம் ட்ரையாக இருக்க சான்ஸ் இருக்குது. பட் இது சுத்தமாக உங்கள் ஹேரை ட்ரை ஆகாது. இது போட்டு நீங்கள் பேக் அப்ளை பண்ணி வைக்கும் போதே உங்களுக்கு நல்லா உங்கள் கண்ணில் அந்த குளிர்ச்சி இறங்குறது தெரியும். ஸோ கோல்டு பாடி இருக்கிறவங்க 15 மினிட்ஸ் மேலே வைக்க வேணாம். ஹீட் பாடி இருக்கிறவங்க, நார்மல் பாடி டைப்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இது ஒரு 30 to 45 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இது ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ண தெரிஞ்சால் தேய்ச்சினாலே போதும். இல்லைனா நீங்கள் ஒரு மைல்டான ஷாம்பூ ரொம்ப ரொம்ப கம்மியாக டைல்யூட் பண்ணி இதில் நீங்கள் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். எதுக்கு ரெட் செம்பருத்தி அப்படின்னா, இது ஆந்தோசயானின் ரிச். இந்த டீப் ரெட் பிக்மெண்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பாடி கூலண்ட். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் கண்டிஷ்னர். உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு மாஸ்க்கு தேவைப்படாது. ஸ்டோர் பாட் மாஸ்க் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஹர்பலாக யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த கில்ட்டும் இருக்காது. ப்ளஸ் எந்த கெமிக்கல்ஸும் நம்மளோட ஸ்கேல்ப் வழியாக என்டர் ஆகாது. வீட்டிலையே இன்றைக்கி ஒரு நர்சரியிலேருந்து வாங்கின ஒரு பிளான்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பரான ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வரும். அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கு தான் எல்லாருக்குமே தெரியுமே, இதில் என்னங்க அதிசயம்னு கேட்குறீங்களா? இதை முறையாக யூஸ் பண்ண சொல்லி ரிமைண்டர் கொடுக்கணும்னு தோணுச்சு. பிகாஸ் எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லைஃப்பில் இந்த மாதிரி பேசிக்கான ஏன்ஷியன்ட் ரெமெடிஸை மறந்துடுறோம். இதில் இன்னொரு அடிஷன் பண்ணியிருக்கேன். அது இன்னொரு சம்மர் பூஸ்டிங் ஹர்ப் தான். அது எல்லாரோட கிச்சன்லேயும் இருக்கும். நானும் கிச்சனில் வச்சு தான் அதை யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் அதை நான் வீட்டிலே க்ரோ பண்ண ஆரம்பித்தேன். அது ஒரு பர்ஃபெக்டான கூலண்ட்டாக இருக்கும். இதை விட கூலிங்காக அப்படின்னிங்கன்னா ஆமாம். இப்போ ஏன்னா லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் சம்மர் ரொம்ப பீக்கில் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா பூஸ்டிங் கூலண்ட்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவை. இந்த பேஸ்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைங்க. அதிலே நல்லா அந்த மியூசிலேஜ் கண்டென்ட், அதாவது அந்த ஸ்டிக்கி ஜெல் கண்டென்ட் இருக்கிறனால அதுவே நல்லா அரைப்பட்டுரும். அப்புறமா வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் அரைச்சிக்கலாம். எடுத்தோடனே நிறையா தண்ணி போட்டுறாதீங்க. இதுதான் அந்த கூலண்ட் ஹர்ப், அதாவது புதினா. இந்த மாதிரி புதினாவோட ஸ்டாக்கை நான் நட்டு வச்சதில் அதுவே வளர்ந்துருச்சு. அப்பப்போ இதை கட் பண்ணி விட்டால் உங்களுக்கு நல்ல புஷியான க்ரோத் வரும். ஸோ இப்போ அதுலேருந்து தான் கொஞ்சோண்டு புதினா எடுத்துக்கிறேன். இந்த ஹேர் பேக் இது நல்லா வாசமாக மாற்றிடும். ஹைபிஸ்கஸ் ஹேர் பேக்கில் பெரிய ஸ்மெல் ஒன்றும் இருக்காது. இந்த புதினா நல்லா கமகமன்னு ஒரு வாசம் கொடுக்கும். ஸோ இதையும் அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இதனால உங்கள் ஹேர் ஸ்டிக்கி ஆகாது. நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இல்லைனா முடியில் அங்கங்கே திப்பியாக நிற்கும். நல்லா அரைச்சிட்டு உங்கள் ஹேரை நல்லா பார்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சாலே போதும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ப்ளெயின் வாட்டர் வாஷ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் மைல்டாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் செம்பருத்தி நிறையா இருக்குன்னா வீக்லி 2 to 3 டைம்ஸ் கூட டைம் இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். இல்லைனா அட்லீஸ்ட் வீக்லி 1 டைம் போடுங்க. இது குளித்து முடித்த உடனே உங்கள் ஹேரோட ஸ்மூத்னஸை நீங்கள் டச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ப்ளஸ் பாடி செமையாக கூலாகி பாடியில் எங்கேயாவது சூடு கட்டி வந்திருந்தால் அதுவும் குறையும். இந்த வீணா வின்யாச சேனலில் ஹோலிஸ்டிக் ஹீலிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது நம்ம பாடிக்கும் நம்ம மைண்டுக்கும் நம்ம சோலுக்கும் ஹீல் பண்ணுற எல்லா டெக்னிக்ஸும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஃப்ரம் ஹேர் பேக்ஸ், அதாவது DIY, அப்புறம் முத்ராஸ், யோகா, ஆசனாஸ் எல்லாமே 1 by 1 நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. இது ஒரு ஸ்லோ பேஸ்டு சேனல் தான். மீனிங் எர்த்தோட கிரவுண்ட் பண்ணி உங்களை நேச்சரோட கனெக்ட் பண்ணுற சேனல் தான். இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் இன்னும் நிறைய நேச்சுரல் ஹேர் அண்ட் ஃபேஸ் பேக்ஸ் பார்க்க போகிறோம். பாய்.